ஆனா இன்னைக்கும் நீங்க விமர்சிக்கிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஒரு அறிவார்ந்த வாதமாக இது எடுத்து செல்லப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நண்பர்கள் எல்லோரும் என்னுடைய நண்பர்கள் தான். ஸோ அதற்கு ஒத்துழைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகவும் வேதனையாகவும் தான் இருக்குது கார்கே. என்னென்னா நான் அகைன் விவாதத்திற்காக பேசலை, ரொம்ப மனம் திறந்து பேசுகிறேன். நாட்டு மக்களுக்கு தெரியும், பார்த்துட்ருக்குறாங்க. நண்பர், என்னுடைய இனிய நண்பர் தான் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள். சல்லிக்கட்டு காங்கிரஸ் ஆட்சியில் வந்துச்சுங்கிறார். ஓபிஎஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தார். எப்படி இப்படி சொல்ல முடியுது? அன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருந்தவர் யார்? அன்றைக்கு இப்போ மெரினாவிலும் தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் தமிழர்கள் போராடிய பொழுது இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருந்தவர் யார்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் யார்? எப்படி இப்படிலாம் சொல்ல முடியுது எனக்கு தெரியல. ஐயா குமார் என்னுடைய நல்ல நண்பர். ஆனால் கடைசி வரைக்கும் பாம்பை வெளியே எப்படியா பார்க்கலாங்கிற மாதிரி தான். மத்திய அரசு எத்தனையோ திட்டங்கள் போட்டிருக்கிறது, போட்டுருக்குன்னு சொன்னது. என்ன திட்டங்கள் போட்டுன்னு சொன்னாரும் சொல்ல. அவர் ஊழலை பற்றி பேசினார். 7.5 லட்சம் கோடி சிஏஜி ஊழலை பற்றி எப்போ பேச போகிறாரு? துவாரகா சாலை அமைப்பதற்கு 18 கோடி ரூபா அலாட் பண்ணிட்டு 250 கோடி ரூபாய்க்கு 1 கிலோமீட்டர் போட்டாங்களா? தாரில் போட்டாங்களா, தங்கத்தில் போட்டாங்களா? யார் கேட்கறது? எத்தனை ஊழல் உச்சநீதிமன்றம் தலையில கூட்டிச்சு. சரி, இவ்வளவு ஊழல் தமிழ்நாட்டை சொல்றாரு. இவ்வளவு ஊழல் மணிந்த மாநிலம் எப்படி? ஒரு நிமிஷம் கார்கே, ஏன்னா அது சொல்லணும். இவ்வளவு ஊழல் மணிந்த மாநிலம் எப்படி இந்தியாவிலேயே எல்லாவற்றிலும் முதன்மை மாநிலமாக வந்துச்சு? தேசியத்தை திறந்துட்டாங்கிறாரா இவர்கள்? தேசியத்தை கையில் எடுத்துக்கொண்டு செய்யற மாநிலங்கள்ல சார், ஓகே சார், நீங்க ஐயா குமார் சார் நீங்க சொன்னீங்க அவர் குறிக்கிடாங்கன்னு நானும் அதை உங்களுக்கு சொல்றேன். நானும் பொறுமையா கேட்டேன். நீங்க இன்னைக்கு குஜராத்தினுடைய நிலைமை, இன்னைக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் நடக்கக்கூடிய மகாராஷ்டிரால தண்ணீர் பஞ்சம். உங்க தொலைக்காட்சி உட்பட அனைத்து தொலைக்காட்சியிலையும் பார்த்தேன் கார்கே. சகோதரிகள் பெண்கள் ஆழ கிணத்துல கயிறு போட்டு கீழே இறங்குறாங்க, உயிருக்கே பயம். அப்படியே அந்த தண்ணி கலங்களா இருக்குது. டபுள் இன்ஜின் சர்க்கார் நடக்கக்கூடிய மகாராஷ்டிரா பற்றி எரிகிறது. சொந்த கட்சி ஆட்சியை கலைத்த ஒரே பெருமை மோடிக்கு தான் சாரும். நம்முடைய மணிப்பூர்ல இதுதான் இவங்களுடைய ஆட்சியோட லட்சணம். நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களை காப்பாற்ற என்ன இல்லை, திராணியற்ற ஒரு அரசாகத்தான் போச்சு. 44 பேர் புல்வாமாவில் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதை வச்சு கொஞ்சம் கூட வெட்கமின்றி தேர்தலில் வாக்கு கேட்டது இந்த அரசு. இப்போ சீனாக்காரன் உள்ள புகுந்து ரோடு போட்டான், கிராமத்தையே கட்டிட்டான் இந்திய எல்லைக்குள்ள. என்ன செய்ய போறீங்க? ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. அதனால இவங்க சப்ஜெக்டை டைவர்ட் பண்ணுவாங்க. அதை பேசினா நம்ம இன்னொரு நாள் பேசலாம். சரி, நான் பேக் டு கூட்டணிக்கு வர்றேன். தமிழ்நாடு கூட்டணிக்கு வர்றேன். 2 விஷயம் தான். இது அச்சமா மாநில நலனான்னு கேட்டீங்களா? தமிழ்நாடு முதல்வருக்கு மாநில நலன் சார்ந்த அச்சம் அப்படின்னு நான் சொல்றேன். மாநில நலன் சார்ந்த அச்சம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க மணிப்பூர் மாதிரி மகாராஷ்டிரா மாதிரி தமிழ்நாடு மாறிவிடக் கூடாது என்ற அச்சம் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. நான் திருப்பி சொல்றேன், நீங்க திமுக என்ன செஞ்சதுன்னு எல்லாரும் பட்டியல் போட்டாங்க. நான் கேட்கிறேன், திமுக விட்டுருங்க, அதிமுக செஞ்ச விஷயத்துக்கே வருவோம். அதிமுக நீட் வேண்டாம் என்று சொல்லி இறையாண்மை மிக்க ஒரு சட்டப்பேரவையில் மரியாதைக்குரிய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், மரியாதைக்குரிய அன்றைய முதலமைச்சர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்தார். வெள்ளன் கூட்டு அவரை நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். அந்த சட்ட மசோதாவிற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் தந்துச்சா? தரல. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இந்த அரசு போட்டிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக ஸ்டாண்டே விட்டுருங்க. அவர் ஸ்டாண்டு நீட்டு வேண்டாம் என்பது தானே. ஐயா, எங்களுடைய ஸ்டாண்டு நீட்டு வேண்டாம் என்பது. நானே முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசினுடைய இந்த சட்ட மசோதாவையே அதிமுகவையும் ஆதரித்திருக்கிறது. எனவே இந்த மசோதாவிற்கு நீங்கள் ஒப்புதல் தந்தால் தான் கூட்டணி. சொல்லுங்க, நான் வரவேற்கிறேன், கொண்டாடுறேன், பாராட்டுறேன். திமுக எதுவும் செய்யலன்னு பட்டியலிட்டீங்களா ஐயா? ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், எதுவும் செய்யலன்னு வச்சுப்போம். நீங்க செய்யுங்களா ஐயா? மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்களே, எப்ப செய்ய போறீங்க? நீங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு தான் கூட்டணி வைக்கிறீங்களா? நான் என்ன கேட்கிறேன், பேரிடருக்கான நிதி தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. இல்ல, குறைந்தபட்ச செயல் திட்டம் போட போறோம்னு அமித்ஷாவே சொல்லியிருக்காரு சார். இல்லங்க, நான் என்ன சொல்றேன், அப்படி வரலாம். அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நீட் விலக்கு, மாநில இறையாண்மைக்கு நீதி குந்தகம் விளைவிக்கப்படாது, மாநிலத்திற்கு தேவையான நிதியை வந்து ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செய்யும் என்று அறிவித்தால் நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி நான் வாழ்த்துறேன், பாராட்டுறேன். என்ன பிரச்சனை இதுல? நமக்கு தேவை மாநில நலன் தானே. சரி, ஒரே நிமிஷம் செந்தில் குறுக்கிற்கு மன்னிக்கணும். ஒரு சின்ன இடைஞ்சல் இருக்கு, நான் திரும்ப வரேன். திரு பொங்கலூர் மணிகண்டன், உங்களுக்கு இந்த சிக்கலை சரி செய்யறதுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் இல்லையா? அது நீங்க சொன்னா பாஜக கேட்கல, நீட் விலக்க வாங்கி கொடுத்துடலாம்ல, முதலமைச்சரே கேட்கிறார். நீங்க இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. நடைபெறுவது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல். எடப்பாடியார் வேண்டுமா, ஸ்டாலின் வேண்டுமா, இது மாநிலத்துக்கான தேர்தல். நீங்க சொல்ற 2024 மத்திய தேர்தல நீங்க வெற்றி பெற்று போய் ஆட்சி அமைச்சீங்கன்னா நீட்டு நீங்க 24 சொன்னீங்க. இப்போ முதலமைச்சராக ஸ்டாலினை வீட்டுக்கு நம்ம தேர்தல் கூட்டணியே போடாதீங்க, நீ ஏதாவது காரணம் சொல்லி வெளியே வாங்கன்னு சொல்லி மீண்டும் வெற்றி பெறுவதற்கு வீகம் திமுக அமைக்குது. நீங்க எவ்வளவு வீகம் பாருங்க. அதாவது எல்லாமே தனிச்சு நின்னுங்க, தனிச்சு நின்று இந்த கோரிக்கை வச்சு சேருங்கிறாங்க. இது வந்து தேவையற்ற விஷயம்.
கூட்டணி விஷயம். கூட்டணி முடிவெடுப்பது அதிமுக. எந்த கட்சியோடு சேர வேண்டும் இல்ல சார், ஆனா இல்ல இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய தலையாய பிரச்சனை இன்னைக்கு இருக்கு. நீங்க திமுக பார்த்து கேள்வி கேட்க முடியல, என்னங்க பண்ணீங்கன்னு கேள்வி கேட்க முடியல. நீங்க தீர்வு கொடுத்தா உங்களுக்கு இதனால இதனுடைய பலனுடைய ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும்ல. இல்ல, என்னுடைய சகோதரர் அருமையா சொன்னாருங்க டாக்டர், திமுக சகோதரர். அதாவது அதிமுக மத்திய ஆட்சியில் இடம்பெற்றிருந்த போதுதான் நிதி பிரச்சனை எல்லாம் வந்ததா இல்லைங்களா? சில பிரச்சனை, அதாவது வெள்ள நிவாரணம் அதிமுக ஆட்சியின் போதும் வரல. காங்கிரஸ் ஆட்சி தேசிய கட்சியில சில பிரச்சனை உண்டு. ஆனா கூட்டணி என்று இருந்த போது இல்ல அப்ப நீங்க அப்ப திமுக போராடுச்சு, கேள்வி கேட்டுச்சு. ஆட்சியின் போது மத்தியில காங்கிரஸ் மன்மோகன் சிங் ஆட்சி 2011 என்னாச்சு பாருங்க. இதே மாதிரி அம்மா அவர்கள் வந்து நிதி கேட்டாங்க, 26 கோடி சிறப்பு நிதி கேட்டாங்க, கொடுக்க வேண்டாம் என்று சொன்ன திமுக. தயவுசெய்து புரிஞ்சுங்க, பதிவு தர்ற அன்றைக்கு மத்தியில் ஆளுங்கட்சி இருந்து கொண்டு அதிமுக நெருக்கி வருது திமுக. அதாவது நாங்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தால் சமன் இணங்கி போவோம், ஆட்சியில வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா எதிர்த்து பேசுவோம் திமுக கொள்கை. அதிமுக ஆட்சி இருக்கிற போதுதான் நெருக்கி வருதுங்க. 18 ஆண்டு கால வரலாறு பாருங்க. அதிமுகவை இந்த தமிழ்நாட்டில் செயல்பட விடாமல் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் மத்திய அரசோடு கைகோத்து கொண்டு செய்தது திமுக. இன்னைக்கு திமுக இல்ல ஏன் நேரம் சார், மணியண்ணன் சார் என்னோட நேரம் ப்ளீஸ். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அன்றைக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்க தயாராக இருந்த பொழுது இந்த நிதி எனக்கு தேவையில்லை என்று சொன்னவர் செல்வி ஜெயலலிதா அம்மையார். நான் சொல்றேன், சொல்லலாமா? என்ன ஆதாரம்? திமுக எப்ப தமிழ்நாட்டுல நிதி கொடுக்காதீங்கன்னு சொல்லி. இல்ல ஒரு நிமிஷம் ப்ளீஸ், அதான் கேக்குறேன். இப்ப எனக்கு அப்ப இது நீங்க சொன்னது தவறான விஷயம் தானே. எப்ப திமுக சொல்லுச்சு புரியவே இல்ல. போற போக்குல எப்படி சொல்ல முடியும் சார்? எங்க பேசுறீங்க சார்? சார் வேண்டாம் வார்த்தைக்கு வார்த்தை பேச வேண்டாம் சார். நான் திருப்பி சொல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதத்தை எடுப்போம் சார். நான் 2 கேள்வி தான் சார் எனக்கு. இதெல்லாம் நீங்க எந்த கட்சியோடும் கூட்டணி வச்சுங்க, இது உங்களுடைய உரிமை. நான் வந்து ரொம்ப ஃபேக்சுவலா சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், இவங்க வந்து சொல்றாரு ஐயா பொங்கலூர் மணிகண்டன் சார், மாநில தேர்தல் அதனால நீட்டு வேண்டாம் சார். நீட்டு மாநிலத்தோட பிரச்சனை தாங்க சார். மாநில தேர்தல் நீட்டு வேண்டாம் புரியவே இல்லை. மாநில தேர்தல் சரி, ஒரே ஒரு கேள்வி. இல்ல நான் முடிச்சிடறேன். நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நீட்டு பிரச்சனையே சட்டமன்ற தேர்தல், எனவே இதை பாஜகவோடு தொடர்புபடுத்தாதீர்கள் என்று சொல்லக்கூடிய இதே அஇஅதிமுகவினரும் அஇஅதிமுகவினுடைய ஆதரவாளர்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியினரும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்களும் தான் பக்கத்து நாட்டில் நடந்த சண்டைய இங்க இருக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவை தேர்தலோடு முடிச்சு போட்டு உள்ளாட்சி தேர்தலில் எல்லாம் அந்த பிரச்சனையை எடுத்துட்டு வந்து பக்கத்து நாட்டு சண்டையை ஏன் ஒரு மாநில முதலமைச்சர் நிறுத்தவில்லை என்று கேட்ட இவர்கள் தான் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள், தமிழ்நாட்டு பிரச்சனையை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் பொழுது பேசக்கூடாதான். என்ன எனக்கு நியாயமே இது? இதெல்லாம் இவங்களுக்கு வந்தா இல்ல சார் ஒரு இடைமறித்தல். அதாவது அன்றைக்கு இல்ல நீங்களும் ஓபில இருக்கீங்க, நானும் ஓபில இருக்கேன். நான் முடிச்சிடுறேன் சார். நான் என்ன என்னோட கேள்வி ஒண்ணுதான் சார். அதிமுக திமுக 2 கட்சிகளுமே நீட் வழக்குல உறுதியா இருக்காங்க. அதிமுக திமுக 2 கட்சிகளுமே மாநில உரிமைகள் அல்லது மாநிலத்துக்கான நிதியை பெறுவதில் உறுதியோடு இருக்கிறார்கள். என்னோட கேள்வி, 2 தேசிய கட்சிகளோடு இந்த 2 கட்சிகளும் கூட்டணி வைத்திருக்கிறது. காங்கிரஸ் என்ற தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு விலக்கை தருவோம், கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வருவோம், நாங்க வந்து மாநில சுயாட்சிக்கு மதிப்பு கொடுப்போம் சொல்ல வச்சுட்டாங்க. அதிமுகவால பாஜகவை சொல்ல வைக்க முடியுமா அப்படிங்கறதான் கேள்வி. அதை விட்டு திருப்பி இந்த